23/6/2026 இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை குற்றாலத்திற்கு எல்லா அறிவியலோட நிலவரத்தையும் சொல்கிறேன். குற்றால மீனருவியில் தண்ணி அதிகமாக வருது. சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வராங்க. இங்கே தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறையால் தண்ணி கம்மியாக தான் உழுது. சுற்றுலா பயணிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே லைன்ல இருந்து தான் குளிக்கிறாங்க. புளியருவியில் இன்னையோட தண்ணி 3 நாள் ஆச்சு. இதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. 5 கிளைகள்லையுமே தண்ணி கம்மியாக தான் உள்ளது. காலையிலேயே கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. இதையுமே சுற்றுலா பயணிகள் லைன்ல இருந்து தான் கொடுத்துட்டு இருக்கு. சிற்றருவி பழைய குற்றாலம் அங்கேயுமே தண்ணி கம்மியாக தான் உள்ளது. கூட்டமும் அந்த அளவு இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள கிராமமான புளியரை, செங்கோட்டை அந்த ஏரியாலாம் நேற்றே மழை பெஞ்சிருக்குது. தென்காசியில் பார்த்தீங்கன்னா நேற்றே கிளைமேட்லாம் மாதிரி நல்லா குளிர் காற்று அடிச்சிச்சு. இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா வெயிலெலாம் இல்லை, கிளைமேட்லாம் மழை வர்றது மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமும் தென்மேற்கு பருவமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி டெய்லி குற்றால அப்டேட்ஸுக்கு நம்ம தென்காசி 360 பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.